ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தாங்க அந்த ப்ரொமோக்கு உண்டான விஷயங்களே ஆரம்பிச்சது லைவில். ஸோ முழுக்க காரணம் யார் அப்படி பார்த்தீங்கன்னா கமருதீன் மட்டும்தான் கிளியராக தெரியுது. ஸோ ஏன் இவர் வந்து திரும்ப நைட்டு வந்து ஹோப் கொடுக்குறாரு, காலையிலேருந்து சண்டை போகிறாருன்னு விஷயங்கள் ஒன்றுமே புரியல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. பட் நீங்கள் லைக் பண்ண ஒரு காரணத்துக்காக கூட என்னுடைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் மைல் தான் இருக்குது. அது தட்டிட்டோன்னா நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் உங்களோட சப்போர்ட்டால். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னென்னா கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் சண்டை எதனால் ஆரம்பிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் பார்த்து தான் இருக்கேன் லைவ். ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக வந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அமித் கூட விளாட்றாங்க, எல்லாமே சூப்பர். ஆனால் திடீர்னு எப்படி ஆரம்பிக்குதுன்னா இவருக்கு நேற்று நைட்டு வந்துட்டு இந்த 24 மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஆதரிக்கிட்டேருந்து கிடச்ச உடனே அவர் மூஞ்சை பார்த்தா கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் இவங்க பயங்கரமாக அழுதாங்க. அப்புறம் ஒரு மாதிரி இருந்தார். நைட்டு வந்து திடீர் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. நீ நடிக்கிறியான்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் விட்டாப்புல. திடீர்னு நைட்டு போயிட்டு அவங்கக்கிட்டே போய் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து, நான் உண்மையிலேயே உன்னை நான் விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ஒரு பயமும் இருக்குது, ஆனால் என்னால் உனக்கு பயம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லியிருப்பார். இப்போ ப்ரொமோ வந்துச்சு, பயங்கரமான பிரச்சனைலாம் போச்சு. நம்மளுக்கு என்னடா இது ஏன் அப்படின்றது. ஆனால் ஒன்று மட்டும் கெஸ் ஆகுது, என்னென்னா அவருக்கு ஒரு பயம் வருதுன்னு. சரிங்களா? இப்போ என்னென்னா கமருதீனும் விஜய் பார்வதி பேசும்போதே வந்து கமருதீன் வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னென்னா எதுக்காக 24 மணி நேரம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஆளுங்க இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட கேள்வி. ஏன்டா இவ்வளோ, அதாவது எப்படி இருக்குன்னா கம்முன்னு விட்டார். இது இல்லைன்னா முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்களோட விஷயங்கள் எக்கச்சக்கமாக வெளியே போயிருக்கும். சரிங்களா? வெறும் கமருதீன் விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி விக்ரம் விஷயம் போயிருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் நான் பேசி எங்கள் அம்மா கிட்ட புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்னடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக வந்து அன்றைக்கி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 24 மணி நேரம் ஸ்டே வந்து நீங்களே பேசி முடிவு பண்ணுங்கிற போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அப்போ கமருதீன் சொல்லியிருப்பார், எங்கள் அக்கா இங்கே இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதே மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளே என்னென்னா அக்காவை வந்து பேசி அமுச்சு விட்ருவோம், எதுக்கு பிரச்சனை அப்படின்றது தான். எப்படியும் அக்காவுக்கும் எனக்கும் ஏகம் பொறுத்தோன்னு ஆல்ரெடி வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்கான்றதையும் நேற்று அரோரா போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவர் வந்து கிளியராக இருக்கார், பட்டுப்படாமல் பேசி அமுச்சு விட்டுலாம். அதேமாதிரி இந்த பொண்ணு அமுச்சு விட்டால் நம்ம சேஃப்டி அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு. வெளியில் வந்துட்டு இந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயம் ஒன்று, அதனால தான் அவர் இப்போ இழுக்கிறார். சரிங்களா? இன்னொன்று 24 மணி நேரம் இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க, இவர் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே. ஏன்னா விஜய் பார்வதி கமருதீனை பற்றி பேசின ஒரே ஒரு விஷயம் இந்த பேட் டச்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான், மற்றபடி ஃபீலிங்ஸ் தான். ஆனால் இவர் விஜய் பார்வதி பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருக்காரு, அரோரா கிட்ட பேசியிருக்காரு. அரோராவும் இவரும் சேர்ந்து அநியாயத்துக்கு கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து வெளியே வந்துடுமோ 24 மணி நேரம் முன்னாடி. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வரவங்க வந்துட்டு உடனே வந்து எல்லாத்தையும் பேசிட மாட்டாங்க. இதே ஒரு 2 மணி நேரம் இருக்காங்கன்னா சரி, மற்றவங்க வரவங்க வந்து எங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், இப்படியே ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் 24 மணி நேரம் போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காருவாங்க, ரிலாக்ஸாக உட்காருவாங்க, அப்போ தனியாக பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் வரும். அதனால் இவருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பண்ணுவோம், அவங்க வரதுக்குள்ளே இவங்க கூட டக்குன்னு கிவ் அப் கொடுத்து அதை வந்து இல்லை கனீஃப் உங்கள் ஃபேமிலி வரட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வேலையை பண்ணுறாரு கமருதீன். நல்லா பச்சையாக தெரியுது. ஏன்னா இப்போ எதுக்கு நீ அவங்கள கூப்பிட்றன்னு கேட்குறாரு. இது வந்து ஜோக்கு, இது ஒரு ஜோக்கே இல்லைம்மா அப்படின்னு. அது இட்ஸ் நாட் அ ஜோக் ப்ரோ அப்படின்றாரு. ஏன்டா நான் கூப்பிட்டு வந்தேன், ஏன்டா தப்பு இதில் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், இதில் இங்கே என்ன சொல்ல போகிற, இங்கே என்ன சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு கேட்குறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்து நானே பேசுகிறேன், இந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இங்கே நீ கூப்பிட்டு வர, நான் எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்து இங்கே இது பண்ண போகிற சொன்னேன்னா நீ மட்டும் ஏன் அதை பண்ணுறேன்னு கேட்குறாரு. இதில் என்னடா தப்பு இருக்குது, இப்போ எனக்கு இருக்கிறவங்க அவங்க தானே, அவங்ககிட்ட தான் நான் நேரத்தை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம இங்கே பண்ண விஷயத்துக்கு நம்ம 2 பேர் தானே பொறுப்பு. நம்ம இங்கே இருக்கும்போது தானே எப்படி நீ வீட்டுக்கு வரப்போகிற, அதுக்கு பதில் நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்களே வராங்க. 24 மணி நேரம் நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு, பேசி புரிய வைக்கலாமே. ஆனால் உண்மையிலேயே செம்ம சான்ஸு. விஜய் பார்வதி கமருதீன் சேர்ந்தே வந்துட்டு அவங்கள சூப்பராக கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நாங்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் ஏதோ ஒன்று பேசி புரிய வைக்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயம். ஆனால் அவர் என்னன்னா பயப்படுறாரு. பயந்து அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ பண்ணுறது பிடிக்கல, நீ வேணும்னு பண்ணுற மாதிரி இருக்குன்னு இன்னமும் பேசுகிறாரு. அதில் வந்துட்டு அவங்களும் சொல்கிறாங்க, உன்னை மட்டும் சொல்ல போகிறது கிடையாதுடா, நான் எல்லாத்தையும் பற்றி பேசணும் தானே சொல்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு 1008 இருக்குது. ஆனால் இவருக்கு இவரோட விஷயம் மட்டும்தான் இருக்குது, அதனால் அவருக்கு உறுத்துது. புரியுதுங்களா? ஸோ நல்லா தெளிவாக இருக்கார் மனுஷன். அப்போது அவரோட எனக்கு தெரிஞ்ச அவரோட பிளான் என்னவாக இருக்குன்னா, இப்போ வந்து ஒரு வார்த்தை அப்பப்போ சொல்கிறாரு, நீ கேமுக்காக என்னை யூஸ் பண்ணுறேன்னு. எனக்கு தெரிஞ்சு கமருதீன் ஒரு வேளை கேம் ஆடுறாரோ விஜய் பார்வதி வச்சுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா பிரவீன் ஒரு இடத்துல வந்துட்டு இன்டர்வியூ நேற்று சும்மா ரீல்ஸ் ரொம்ப பார்த்தேன்.
இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் பார்வதி தான் வந்து கமருதீனை வச்சு விளாட்றாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் விஜய் பார்வதியை தான் கமருதீன் வந்து அமுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போது விஜய் பார்வதி பாருங்கள் கேம் எல்லாமே வந்து ஒரு 2 வாரமாக டவுனில் இருக்குது. அவன் அழகாக வந்து அவனோட கமருதீனோட பாக்கெட்டில் வச்சுருக்கான் விஜய் பார்வதியை. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், விஜய் பார்வதி கேம் இப்போ சுத்தமாக ஃபுல்லாக வந்து கம்முன்னு இருக்காங்க. ஆனால் அவனோட கேமில் செம்ம மாசாக வந்து விளாண்டுட்டு இருக்கான். அதே மாதிரி எல்லா கேப்டன் டாஸ்க்கையும் சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டார். ஆனால் விஜய் பார்வதி இன்னுமே வந்து கேப்டன் ஆகலை. அவங்களோட கேம் டவுன் ஆகிட்டே போகுது. ஸோ இது எல்லாமே கமருதனோட வேலை. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது வந்து விஜய் பார்வதியோட வேலை அப்படின்ட்டு. எனக்குமே இப்போ இவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது இப்போ இங்கே வந்து இந்த சண்டை தேவையே கிடையாது. இவர் தான் ஆரம்பிக்கிறான்னு பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து நல்லா அழகாக வந்து சூப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. அது எப்படி இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நைட்டு வேறு ஹோப் கொடுக்குறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருப்பேன் கூட. அதுக்கப்புறம் கையை முத்தம் கொடுத்து யோசிச்சு பாருங்களேன், முத்தம் கொடுத்து கையில் முத்தம் கொடுத்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு பயப்படணும்? ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கேம் ஆடுறீங்களா அப்படி தான் என்னோடய கேள்வி. ஏன்னா உண்மையிலே பாருங்களேன், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் விஜய் பார்வதிக்கு வந்துட்டு பயம் மட்டும்தான். அம்மா வந்தால் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன பேசலாம், அம்மா காலில் விழுந்தால் நைட்டு கூட அதான் பேசிட்டு இருந்தாங்க, காலில் விழுந்துருவோம் இப்படி அப்படி தான். ஆனால் இவர் நீ ஏன் அவங்கள உள்ளே கூப்பிட்ற? இது பெரும்பாலும் எனக்கு எப்படி பார்க்குறதுக்குன்னா, ஒரு சில சீரியல்ஸ்லையும் சரி எல்லாத்துலேயுமே சரி பார்த்தீங்கன்னா லவ்ன்ற ஒரு விஷயம் 2 பேருக்கும் போகும். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டோமான்னு அந்த பொண்ணு கேட்கும்போது டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் ஒரு சில ஜென்ஸு நான் ஒன்றும் வாழ்க்கையிலே செட்டிலே ஆகலை, நீ இப்போ போய் பேசிட்டேன்னா என்ன பண்ணுறது? ஏன்டா டேய், நீ லவ் பண்ணும்போது உன் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை உனக்கு தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் சொல்லி கன்ஃபர்மேஷன் வாங்கட்டுமான்னு சொல்லும்போது மட்டும் உன் லைஃபு தெரியும். எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் பேசணும், எனக்கு அக்கா இருக்குது, எனக்கு தங்கச்சி இருக்குது, அவங்க லைஃப் பாதிக்கும். இதெல்லாம் வந்துட்டு எப்போ அந்த பொண்ணு ஒரு எல்லைக்கு மேலே போயிட்டு ஓகே வெறும் கல்யாணம் மட்டும்தான் பாக்கி அப்படிம்போது, இது நிறைய சீரியல் நான் பார்த்துருக்கேன், நிறைய படங்களும் பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு சில பாய்ஸு, நிறைய பாய்ஸ் வந்து அப்படிலாம் கிடையாது, ஒரு சில பசங்க அசால்ட்டாக வந்துட்டு அந்த நேரத்தில் போகலாம். அந்த மாதிரி இருக்குது இப்போ கமருதீன் பண்ணுற விஷயங்கள். இவர் நல்லா ஜாலியாக இருப்பாராம், ஜாலியாக பேசுவாராம். அதுக்கப்புறம் இந்த மைக் விஷயம் வந்து 2 பேர் சேர்ந்து மாட்டுவாங்களாம், அது எதுக்காகன்னு தெரியும். அதே மாதிரி நாய் குறைச்ச விஷயத்தை வந்து நம்ம விஜய் சேதுபதி நாசுக்காக கலாய்க்கிறாரு. அப்போ ஒரு தான் அவன் இந்த க்யூட் ரியாக்ஷன்லாம் கொடுப்பாரான். பக்கத்தில் சபரி இப்படி விழுந்து சிரிக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குதா என்னன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் இவங்க படிப்பாங்களாம் என்ன. ஆனால் கடைசியில் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்க வந்தாங்கன்னா இங்கே எதுக்கு இங்கே பேசணும் அப்படின்னு. ஸோ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குதா இல்லை அவங்கள கண்டு வந்து மனசு பதப்பதைக்குதான்னு தெரியல எனக்கு. இது கண்டிப்பாக வந்துட்டு கமருதீன் வந்து ஒன்று ஒரு பயத்தில் பண்ணோம், இல்லை இது ஒரு சரியான கேமாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் உண்மையிலேயே வந்து பயமாக இருந்துச்சுன்னா பயத்தை ஃபீல் காட்டுவார், இந்த மாதிரி வெறுப்பை காட்ட மாட்டார். ஆனால் இவர் அந்த 24 மணி நேரம் வரலன்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு இருந்தார். நேற்று ஆதரவு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க. ஒரு வேளை வந்து கமருதீன் விஷயங்கள் வெளியே வரணும்னு நினச்சி ஆதரவு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆதரவு வெளியே பார்த்துட்டு வந்தவங்க, அரோரா கிட்ட நம்ம கமருதீன் என்னென்ன பேசுனாங்கன்ற விஷயங்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தாங்க, என்ட்ரி கொடுத்தாங்க. அப்படின்போது ஒரு வேளை இந்த விஷயங்கள் தெரியணும்னு சொல்லிட்டு ஆதரவு பண்ணாங்கன்னு தெரியல. அதனால தான் இவர் வந்து இப்போ வந்து இவ்வளோ பதப்பதைக்கிறான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.